Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது arrange the jumbled words into meaningful sentences 1. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். டைம் ஸ்டாப்ஸ் ஃபார் நன் டு வின். நேரம் நிற்பதில்லை யாரும் வெல்வதற்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜம்பிள் வேர்ட்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக பிரிக்க போகிறோம். நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அதர்ஸ்ன்னு பிரிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷில். நவுன், ப்ரொனவுன், அப்புறம் வந்து வெர்பு, அப்புறம் வந்து அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அப்புறம் கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல், இன்டர்ஜெக்ஷன். ஸோ ஆக்சுவலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். அதை ஏற்கனவே பார்க்கலன்னா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம முதல்ல நான் பிரித்தாச்சு. நவுன், ப்ரொனவுன், வெர்பு, அப்புறம் அதர்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சென்டென்சஸ் வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போது எஸ்விஓ பேட்டர்ன். சப்ஜெக்டில் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் வரலாம், இல்லை அதோட ஃப்ரேசஸ் வரலாம். பட் இது சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் வரும் சப்ஜெக்டில். வெர்பு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டில் மற்ற எல்லாமே வரலாம் உங்களுக்கு. அட்ஜெக்டிவ், அட்வர்பு, கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து நவுன், ப்ரொனவுன் கூட இல்லை அங்கே வரும். ஓகே, ஸோ இந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பட் இட்ஸ் எ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் திங். ஸோ ட்ரை இட் அவுட், பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, யூ கேன் கண்டினியூ டு த ஆன்சர். ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் இஸ் மேட் பை இஸ் ஓன் தாட்ஸ். எ மேன் இஸ் மேட் பை இஸ் ஓன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக எ மேன் அப்படின்றது உங்களுக்கு சப்ஜெக்ட். ஸோ அது வந்து நவுனாக இருக்குது. ஸோ எ மேன், ஈஸ்ன்றது வர்பு, ஈஸ் மேட் வர்பு, அது ஈஸ் ஆக்சிலரி வர்ப், மேட் வந்து மெயின் வர்பு. ஸோ எ மேன் இஸ் மேட் பை இஸ் ஓன் தாட்ஸ். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையாலேயே, எண்ணங்களாலேயே உருவாக்கப்படுகிறான், அதோட அர்த்தம். ஓகே, நம்ம செகண்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, D1 be they followers among either can. D1 be they followers among either can. ஜம்பிள்டு வேர்ட்ஸ் சென்டென்ஸை நம்ம மாற்றணும். நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயர்ஸ் இருக்குது, ப்ரொனவுன் வந்து தே இருக்குது, வர்பு வந்து கேன் இருக்குது, பி இருக்குது, அதர்ஸில் வந்து ஒன், அமங், எய்தர், தி, இது 4 இருக்குது. ஓகே, சென்டென்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் எஸ்விஓ பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், வர்பில் கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம். So give it a try. It's a simple sentence, so you can easily convert it to a meaningful sentence. So once you are ready, you can proceed to the answer. Okay, the answer வந்துட்டு they can be either one among the followers. They can be either one among the followers. செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு ஃபாலோயர்ஸில் ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இன்க்ரீஸ் நாட் சேல்ஸ், தி டிட் மச் இன் எ டீம் ஷோ சேல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, டீம் இருக்குது, சேல்ஸ் மறுபடியும் வருது, இயர் வருது, சேல்ஸ் 2 times வருது இந்த வேர்ட்ஸில், ஜம்பிள் வேர்ட்ஸில். அப்புறம் வர்ப்ஸ் பார்த்திங்கன்னா, டிட், நாட், ஷோ, இன்க்ரீஸ் 4 இருக்குது வர்பு. அதர்ஸில் வந்து தி, மச், இன், லாஸ்ட். ஓகே, ஸோ இதை மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட் பேட்டர்ன். ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, யூ கேன் ப்ரொசீட் டு த ஆன்சர். ஓகே, த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, த சேல்ஸ் டீம் டிட் நாட் ஷோ மச் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் லாஸ்ட் இயர். த சேல்ஸ் டீம் டிட் நாட் ஷோ மச் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் லாஸ்ட் இயர்.
அடுத்த சென்டென்ஸ் action word voice of the shouting demanded the their top at. நவுன்ஸ் பார்த்தா இங்கே வந்துட்டு வாய்ஸ் இருக்குது, க்ரௌடு, ஆக்ஷன், 3 நவுன் இருக்குது. ப்ரொனவுனில் வந்து தேர் வருது. வர்பில் வந்து ஷவுட்டிங், டிமாண்டட் அப்படின்னு 2 வர்பு இருக்குது. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா அட் தி, டாப் ஆஃப் தி, இதெல்லாம் இருக்குது. ஸோ மறுபடியும் சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் போட்டு இதை சென்டென்ஸாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் when you are ready. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் தர் வாய்ஸ் த க்ரௌட் டிமாண்டட் ஆக்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் அது. ஸோ ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் தர் வாய்ஸ் த க்ரௌட் டிமாண்டட் ஆக்ஷன். அந்த கூட்டம் வந்து தங்களுடைய உச்சஸ்தாயில் கத்தி எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. உச்சஸ்தாயில் அப்படி கத்துனாங்கன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவுட்டிங் அப்படின்ற வர்பில் ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரேஜியஸ் கோஸ்ட்ஸ் நாட் பை நேச்சர் வாஸ் ஆஸ் ராதா ஷீ ஆஃப் அஃப்ரைட் வாஸ். ஸோ இதில் நவுன் வந்து ராதா, கோஸ்ட், கரேஜியஸ், நேச்சர் இதெல்லாம் நவுன் சொல்லலாம். ப்ரொனவுன் வந்து ஷீ இருக்குது. வர்பு வந்து வாஸ், நாட், அஃப்ரைட், வாஸ் 2 தடவை வந்திருக்கு. அதர்ஸில் வந்து ஆஃப், ஆஸ், பை. ஆஃப் பைலாம் வந்து ப்ரிப்போசிஷன், ஆஸ்ன்றது கன்ஜங்ஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை. ஒன்ஸ் யூ ரெடி you can proceed to the answer. Okay, the answer வந்து Radha was not afraid of ghosts as she was courageous by nature. Radha was not afraid of ghosts as she was courageous by nature. Okay, அடுத்த sentence. Center available learning types resource in resources தி ஆர் டு தேர் ஆஃப். ஸோ இதில் நவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, சென்டர் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. ப்ரொனவுன் தேர் இருக்குது. வர்பு வந்து ஆர். அதர்ஸில் வந்து டூ, ஆஃப், லேர்னிங், அவைலபிள், இன், தி இதெல்லாம் வந்து அதர்ஸில் வருது. ஓகே, சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் ஸ்டில் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் யூ கேன் டூ இட். ஸோ பாஸ் த வீடியோ அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி யூ கேன் ப்ரொசீட் டு த ஆன்சர். ஓகே, ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் 2 types of learning resources available in the resource center. There are 2 types of learning resources available in the resource center அப்படின்னு வருது. சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவதுன்ட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. இல்லைனா ஆப்ஜெக்ட் வர்ப் சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணோம், அது பேசிவ் வாய்ஸ், அது நம்ம கவர் பண்ணப்போ அதை பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் தான் ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்டில் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் இல்லை அதோட ஃப்ரேசஸ் நீங்கள் போடலாம். வர்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் இருக்குது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. மற்றதெல்லாம் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இந்த டெக்னிக் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஜம்பிள்டு வேர்ட்ஸ் எடுத்து அதை சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணுறதுன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் and also it is very very useful from a examination point of view. If you are going for any competitive exams, in some exams they are asking this type of questions. Okay, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon and choose the all options. Please support me, encourage me and motivate me for all my efforts
Till we meet again, take care, bye bye, thank you.